ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு ரைட் டெக். பொதுவாகவே ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கிற எல்லாருக்குமே எக்கச்சக்கமான அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும் ஆசையாக இருக்கும். ஆனால் அந்த எல்லா அப்ளிகேஷனும் நமக்கு பிரயோஜனமாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. நீங்கள் பிரயோஜனமாக யூஸ் பண்ணக்கூடிய 3 விதமான முக்கியமான அப்ளிகேஷனை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இந்த 3 அப்ளிகேஷனில் அப்படி என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது, இந்த 3 அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி நம்ம என்னென்ன விதமாக யூஸ் பண்ணலாம், இந்த 3 அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுவீங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதலாவது நான் சொல்ல போகிற அப்ளிகேஷன் ரொம்பவே பிரயோஜனமான ஒரு அப்ளிகேஷன். வீடியோவை நம்ம எப்படி கம்ப்ரஸ் பண்ணி எல்லாருக்கும் அனுப்புறது. எல்லாருடைய மொபைல்லையும் நம்ம கேமரா வச்சுருப்போம். அந்த கேமரா மூலமாக நம்ம எடுக்கிற வீடியோ ரொம்ப ஹை டெஃபினிஷனில் இதனுடைய சைஸ் ரொம்ப பெரியதாக இருக்க போகுது. அந்த வீடியோவை நம்ம வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பும்போது கண்டிப்பாக அனுப்ப முடியாது. அந்த வகையில் இப்போ நீங்கள் அனுப்புகிற வீடியோஸ் எல்லாமே 30 MB 100 MB வரைக்கும் அனுப்பலாம். சம்டைம்ஸ் அந்த வீடியோட சைஸ் 500 MBக்கு மேலாக 1 GB வரைக்கும் இருக்கும். அப்படிப்பட்ட வீடியோவை கிளாரிட்டி மாறாமல், அதாவது நீங்கள் எடுத்த கிளாரிட்டியோட அப்படியே நீங்கள் யாருக்கு வேணால் அனுப்பலாம். அப்படிப்பட்டதான ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இப்போ பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அப்ளிகேஷனை நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ணி இதை எப்படி அனுப்புறது அப்படிங்கிறத இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே, இந்த அப்ளிகேஷனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். மேலே கம்ப்ரஸ் வீடியோ இருக்கும், கம்ப்ரஸ் ஃபோட்டோ இருக்கும். ஸோ இதில் கீழே செலக்ட் ஃப்ரம் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய ஃபைல்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைல்ஸில் நீங்கள் எந்த வீடியோவை இப்போ நீங்கள் கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்க, அதாவது எந்த ஹை டெஃபினிஷன் வீடியோவை கம்ப்ரஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த ஹை டெஃபினிஷன் வீடியோ கிட்டத்தட்ட 400 MB இருக்கிற வீடியோவை நான் கம்ப்ரஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நான் எடுத்து அந்த வீடியோவை நான் கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நான் கொடுக்கும்போது இப்போ பாருங்கள் எத்தனை விதமான ஃபார்மேட்ஸ் இருக்குது. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவு நீங்கள் கம்ப்ரஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இது கேட்குது. ஸோ நான் அந்த வகையில் 25 MB கம்ப்ரஸ் பண்ணுறதுக்கு நான் ஓகே கொடுக்குறேன். பாருங்கள், அந்த வீடியோ எந்த கிளாரிட்டியும் சேஞ்ச் ஆகாமல் 25 MBயில் கம்ப்ரஸ் ஆயிடுச்சு. ஸோ 25 MBங்கிற போது நீங்கள் நார்மலாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லாருக்கும் சென்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இந்த அப்ளிகேஷனை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். எப்பேற்பட்ட வீடியோ வேணாலும் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் எடுக்கிற ஃபோட்டோவோட சைஸ் 20 MB 30 MB இருந்தாலும் நீங்கள் ஃபோட்டோஸும் இதில் கம்ப்ரஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லை, இந்த ஆப் யூஸ் பண்ணி நீங்கள் உங்கள் வீடியோவில் உள்ள ஆடியோ மட்டும் எடுத்துக்கலாம். ஒரு சில நேரத்தில் நம்ம வீடியோ அனுப்ப விருப்பப்பட மாட்டோம், அதனுடைய ஆடியோ மட்டும் நம்ம விருப்பப்பட்டு மற்றவங்களுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்க போகுது. இப்போ பாருங்கள், இந்த வீடியோ நான் செலக்ட் பண்ணி அதில் உள்ள ஆடியோ மட்டும் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை MP3 ஃபார்மேட்டாக நான் மற்றவங்களுக்கு ஈஸியாக அனுப்பலாம். ஒருவேளை நீங்கள் வீடியோ எடிட்டிங்கில் எக்ஸ்பர்ட்டாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குட் நியூஸ். அதாவது இந்த வீடியோவை நீங்கள் எந்த அளவு பிட் ரேட் கம்மி பண்ணணும், எந்த அளவு பிக்சல்ஸ் வேணும் அப்படிங்கிறத நீங்களே ஓனாக கஸ்டமைஸ் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களுடைய ஆடியோவை மட்டும் டெலீட் பண்ணி உங்கள் வீடியோவை மட்டும் கூட சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஆப்ஷனும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரே அப்ளிகேஷனில் எக்கச்சக்கமான ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ரொம்பவே பிரயோஜனமாக இருக்கும். இந்த ஆப்பு நிறைய பேருக்கு தேவைப்படலாம். ஸோ இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் இதை தெரிஞ்சுக்குவாங்க. அடுத்ததாக ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பார்க்க போகிறோம். நம்ம வீட்டில் எல்லா பொருளுமே பழையதாக ஆகிட்டே இருக்குது இல்லையா, அந்த வகையில் நம்ம படித்த சர்டிஃபிகேட்ஸும் ரொம்ப ஓல்டாகிடுது. ஸோ எல்லா சர்டிஃபிகேட்ஸும் வீட்டில் உள்ள டாக்குமெண்ட்டும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி ஒரு சேஃப்டியாக வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை நீங்கள் ஏதாவது வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்கள் டாக்குமெண்ட்டை ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரௌசிங் சென்டர் போய் 25 ரூபா கொடுத்து ஸ்கேன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை. வீட்டில் உட்காந்து 5 நிமிடத்தில் எளிதாக பண்ணக்கூடிய ஒரு ஸ்கேனர் அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்கேனர் அப்ளிகேஷன் கொஞ்சமே வித்தியாசமாக இருக்கும். அப்படி என்ன வித்தியாசமாக இருக்க போகுது அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ஸ்கேனர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணும்போது இதனுடைய இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நான் ஏற்கனவே ஏகப்பட்ட டாக்குமெண்ட்டை நான் ஸ்கேன் பண்ணியிருக்கேன். ஸோ இதனோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு இதில் நீங்கள் பண்ண வேண்டிய முக்கியமான செட்டிங்ஸை பற்றி நம்ம பார்த்துடலாம். இந்த செட்டிங்ஸை ஓப்பன் பண்ணும்போது இதனுடைய ஃபஸ்ட் யூஸ் இன் ஆப் கேமரா அப்படிங்கிறத டிக் பண்ணிக்கணும். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரியில் சேவ் ஆகுமா அப்படிங்கிறத அன்டிக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இது அன்வான்டாக சேவ் பண்ணி உங்கள் கேலரியுடைய ஸ்பேஸை நீங்கள் கம்மி பண்ணிக்க வேண்டாம். இந்த டாக்குமெண்ட் நேம் ஆட்டோமேட்டிக்காக டாக்குமெண்ட் இருக்கும். ஏன்னா இதை பற்றி நம்ம கவலை பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது நம்ம நேமை எப்போ வேணால் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதை நான் உங்களுக்கு விவரமாக நான் சொல்கிறேன். அண்ட் மற்ற எந்த செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. இதில் பார்த்தீங்கன்னா தீம்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். கீழே தீம்ஸ் டார்க் கலர் கொடுத்துக்கலாம், லைட் கலர் கொடுத்துக்கலாம்.
ஓகே, இப்போ இந்த அப்ளிகேஷனை எப்படி ஒர்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே உங்களுக்கு 2 பட்டன் இருக்குது. ஸோ இதில் கேமரா ஆப்ஷன், கேலரி ஆப்ஷன் இருக்குது. ஸோ கேமராவில் நீங்கள் அப்படியே ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை ஏற்கனவே நான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் அதையும் இதில் இன்சர்ட் பண்ணி ஸ்கேன் பண்ண மாதிரி முடிச்சுக்கலாம். ஸோ இப்போ நம்ம கேமராவை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி கேமரா அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகும். இப்போ நான் என் முன்னால் ஒரு பேப்பர் வச்சுருக்கிறேன். இப்போ இந்த நான் ஸ்கேன் பண்ண போகிறேன். ஸ்கேன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது பார்டரை செட் பண்ணிடுது. ஸோ அது செட் பண்ணதுக்கப்புறம் நான் அதை எனக்கு தேவையான சைஸில் க்ராப் பண்ணிக்கிறேன். க்ராப் பண்ணி ஓகே கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் ஸ்கேன் ஆகிடுச்சு. ஸ்கேன் ஆனோடனே கீழே உள்ள அந்த டிக் மார்க்கை நம்ம கிளிக் பண்ணும்போது இது வந்து டைரெக்டாக ஸ்கேன் ஆகி முடிஞ்சிடும். ஸோ முடிஞ்சதுக்கப்புறம் கீழே ஃபைலோட சைஸஸ்லாம் இருக்குது. அது நம்ம ஆக்சுவல் சைஸும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை இதை விட கம்மி பண்ணனாலும் கம்மி பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கேன் பண்ண ஃபைலை நம்ம யாருக்கு வேணால் ஷேர் பண்ணிக்கலாம். ஃபைல் நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இந்த ஃபைலுக்கு நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். பாஸ்வேர்ட் கொடுக்குறது நீங்கள் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும். உங்கள் மொபைலில் வேறு யாரும் நோண்டி பார்க்க முடியாது. ஸோ அப்படி நீங்கள் இது டேரெக்டாக அந்த ஃபைலை வாட்ஸ்அப் சென்ட் பண்ணிக்கலாம், இமெயிலும் சென்ட் பண்ணிக்கலாம். இது நார்மலாக எல்லா அப்ளிகேஷன்லையும் இருக்கிறது தானே. இதை விட என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த ஆப்பில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 2-3 இமேஜை நீங்கள் ஸ்கேன் பண்ணி முடிச்சிடுறீங்க. ஸ்கேன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் 2 பேஜ் ஸ்கேன் பண்ணி முடிச்சிட்டிங்க. அகெயின் அனதர் பேஜ் ஸ்கேன் பண்ணுறீங்க. நீங்கள் நினைக்கிறீங்க எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் பேஜ் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க. அப்போ ஒன்றும் பண்ண வேண்டாம். எந்த பேஜ் வேண்டாமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அப்படியே கீழே டெலிட் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஷேர் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணி இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம், இல்லை இமேஜ் ஃபார்மேட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி, அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையாக இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நண்பர்களே, மூன்றாவதாக உங்கள் மொபைலில் இருக்க வேண்டிய அந்த முக்கியமான அப்ளிகேஷன் ப்ளே இட் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் அப்படி என்னங்க ஸ்பெஷல் இருக்குது? இந்த அப்ளிகேஷன் நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்படி என்ன டிஃப்ரெண்ட்டாக அந்த அப்ளிகேஷனில் கொடுத்துட்ருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஒரு அப்ளிகேஷனில் நீங்கள் ப்ரௌசிங் பண்ணிக்கலாம், வீடியோ ப்ளே பண்ணிக்கலாம், வீடியோவில் நீங்கள் எந்த விதமாக நீங்கள் சேஞ்ச் பண்ணாலும் பண்ணிக்கலாம். அண்டு நீங்கள் இதுக்கு ஆடியோ தனியாகவும் ப்ளே பண்ணிக்கலாம். இவ்வளோ சப்போர்ட் பண்ணுற ஒரு மியூசிக் அப்ளிகேஷன் நீங்கள் எங்கேயுமே பார்த்துருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஆல் ரைட், இந்த ஆப்பை ஓப்பன் பண்ண உடனே இது இன்டர்ஃபேஸ் இப்படி தான் வரும். நெக்ஸ்ட் கொடுத்து எல்லாவற்றையும் அலோவ் பண்ணி வச்சுக்கோங்க. தென் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ஃபோல்டரில் உள்ள ஃபைல்ஸ் எல்லாமே இது டிடெக்ட் பண்ணிடும். ஸோ இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் இன்டர்ஃபேஸில் நீங்கள் வந்து இதனோட லெஃப்ட் சைடில் நீங்கள் ஸ்வைப் அப் பண்ணால் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், ரைட் சைடில் ஸ்வைப் அப் பண்ணால் வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், சென்டரில் நீங்கள் ஸ்வைப் அப் ஸ்வைப் டவுன் பண்ணால் இந்த இமேஜோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இந்த வீடியோவோட சைஸை கூட நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். சூப்பராக இருக்குல்ல. அடுத்தது இதனுடைய இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டரில் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த வீடியோவை பாஸ் அண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த ரைட் சைடில் ப்ரெஸ் பண்ணும்போது இது வீடியோ ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். 10 செகண்ட் முன்னாலும் 10 செகண்ட் பின்னாலும் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லா வீடியோ பிளேயர் அப்ளிகேஷன்லையும் இருக்குது அப்படின்னு நினைக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, இதில் வேறு விதமான ஃபீச்சர்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்பீடில் ப்ளே பண்ணிக்கலாம். இந்த வீடியோ நார்மலாக 1x ஸ்பீடில் ஓடுது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஸ்லோவாக பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்லோவாக பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வீடியோவை நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் யூஸ் பண்ணணும், அதாவது உங்கள் மொபைலில் வேறு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிக்கிட்டு இந்த வீடியோவும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃப்ளோட்டிங் மோடில் கூட அந்த வீடியோ பார்த்துக்கலாம். நீங்கள் ஃப்ளோட்டிங் மோடில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோ பேக்ரவுண்டில் இப்படி ப்ளே ஆகிட்டே இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் ப்ரௌஸ் பண்ணால் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ப்ரௌசர் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வேறு எங்கேயும் ப்ரௌசர் போக வேண்டாங்க. இந்த அப்ளிகேஷன்லேயே லாஸ்ட் ஒரு டேப் கொடுத்துருக்காங்க, சைட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதில் போய் நீங்கள் ப்ரௌசரில் என்ன வேணால் பார்த்துக்கலாம். அதாவது ஃபேஸ்புக் அக்சஸ் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் அக்சஸ் பண்ணிக்கலாம், யூடியூப் அக்சஸ் பண்ணிக்கலாம், ட்விட்டர் அக்கௌண்ட் அக்சஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு ஆப்புக்குள்ளே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குல்ல. ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குது. நான் யூஸ் பண்ணி பார்த்துட்ருக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்த்த 3 அப்ளிகேஷனும் கண்டிப்பாக உங்கள் மொபைலில் இருக்கணும் அப்படிங்கிறத நீங்களே முடிவு பண்ணுங்கள். அண்ட் இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு எந்த விதமாக பிரயோஜனமாக இருக்குது, இது போக இன்ட்ரெஸ்டிங்கான வேறு எது அப்ளிகேஷனும் உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை காத்திருங்கள்.